மணிப்பூர் மாநிலத்துல கடந்த 2 ஆண்டுகளாக வன்முறை கலவரங்கள் நடந்துச்சு. அப்போதெல்லாம் செல்லாத பாரத பிரதமர் இன்னைக்கு மணிப்பூர் சென்று மணிப்பூரின் அமைதிக்காக பாடுபடுவேன், இது என்னுடைய வாக்குன்னு சொல்றாரு. இது எப்படி பாருங்க? அதற்கு பெயர்தான் மோடி என்று அர்த்தம். மோடி வித்தை. வழக்கமாக வெள்ளமெல்லாம் முடிந்த பிற்பாடுதான் அவர் ஆறுதலுக்கு போவார். அவருக்கு விரும்பி இத்தனை ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன. எத்தனை தாய்மார்கள், பெண்கள் அங்கே நிர்வாணப்படுத்தப்பட்டு ஓடி இருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவரிலிருந்து அனைத்து கட்சியிலும் சேர்ந்திருக்கிறார்கள். சில பேரை அந்த பகுதிக்கே விடக்கூடாது என்று ஆளுநர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த காட்சியெல்லாம் முடிந்த பிற்பாடு இப்போது மோடி செல்கிறார் என்றால் மக்களுக்கும் பிரதமர் மோடிக்கும் எவ்வளவு நெருக்கம், மக்கள் நலன் என்று பேசுவது எவ்வளவு இரட்டை பேச்சு என்பதை காட்டுகிறது. தமிழக முதல்வரோட காப்பீடு திட்டங்கள் இதெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே இருக்கிறத நாங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்துங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தா நாங்க செஞ்சு கொடுப்போம்னு சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? முதல்ல அவர் செஞ்சு கொடுக்கறது அப்புறம் இருக்கட்டும். ஒரே ஒரு கேள்வி, அந்த கட்சிக்கு கொள்கை என்ன, வேலை திட்டம் என்ன, அதை அறிவித்திருக்கிறாரா? அதை முதலில் அறிவித்து விட்டு பிறகு அவர் சொன்னால் அதிகாரம் இருக்கும். முதலாவது சட்டமன்றம் எப்படி இயங்குகிறது, எதிர்கட்சியினுடைய பங்கு பணி என்ன, இவைகளுக்கெல்லாம் திட்டங்கள் போடுவதற்கு எப்படியெல்லாம் அமைப்பு என்பதற்கும் அவருக்கும் எவ்வளவு தூரம் என்பதை அவர் நிரூபித்து காட்ட வேண்டும். நெருக்கமாக இருந்தாருன்னா செய்யலாம். ஆனால் இப்போ அவர் கொள்கை என்னன்னே சொல்லலையே. கொள்கை என்ன சொல்ல, எல்லாரும் என்னென்ன செஞ்சாங்களோ இதை விட அதிகம் செய்வேன்னு சொல்றது இருக்க வேணா ஒருவேளை வானத்திலேயே எல்லா மின்சாரத்தையும் நான் தயாரிக்க போகிறேன்னு சொன்னாலும் சொல்லுவார்கள். ஆனால் அரிதார அரசியல் நீண்ட காலம் தாக்கு பிடிக்காது.